ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ வேலையே கிடைக்காம ஒரு வேலை கிடச்சிருக்கும். ஸோ ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். அவங்க வேலையை அவங்க பார்க்கலன்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேலை கிடச்சிருக்கு, வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். அந்த பார்ட்டியில் வந்துட்டு பரிமாற வேலைலாம் இருக்கும்ல. ஸோ ஹீரோயின் வந்து கேர்ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் பார்த்து எப்படியாவது வேலையை தக்க வச்சுக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். ஸோ அந்த வேலையை தக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை கண்ணும் கருத்துமா பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் அங்கே தேடி வந்துருவார். வந்தவர் சும்மா இல்லாமல் ஹீரோனுக்கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கா அவங்களோட அதாவது பர்சனலில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ வேலையாவது ஏதாவது இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் என் வேலையை தேடுவேன்ற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அந்த ஆள் மேலே கோவம் வந்துடும். ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட்டிக்காக ஒரு கேக் வச்சுருப்பாங்க. அந்த கேக் எடுத்துகிட்டு போகிற டைமில் தான் இவர் வந்து வம்பு பண்ணுவாரா, அவர் மேலே அந்த கேக்கை தூக்கி போட்டுருணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். தூக்கி போடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த கேக் வச்சுட்டு இழுத்துட்டு வர அந்த ட்ரே இருக்குள்ள ட்ராலி, அது அவங்க காலை தடுக்கி விட்டு டக்குன்னு அந்த கேக்கு வேறு பக்கம் பறந்துடும். இவங்க போய் வேறு பக்கம் தடுமாறி விழுந்துருவாங்க. விழும்போது சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று கிடச்சா கிரிப்பாக பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, இவங்க நேராக போய் விடுறது யாரோடனா ஹீரோட காலாக தான் இருக்கும். காலில் விழுந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க கிரிப்புக்காக ஹீரோட பேண்ட்டை பிடிப்பாங்களா, அந்த பேண்ட்டு பார்த்தா இவங்க கையோடு வந்துடும். பார்த்தா பேண்ட்டை கலட்டியே விட்ருவாங்க. இவ்வளோ பெரிய பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஹீரோ வந்து ஒரு பெரிய சிஓ, அவர் பார்ட்டி அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே உள்ள கோபத்தில் அவரை பழி வாங்குறன்ற பேரில் வந்துட்டு இவரோட பேண்ட்டை முடிச்சு இழுத்து விடும். அங்கே பார்ட்டிக்கு வந்தவங்க அத்தனை பேரும் வாயை பொழுதுட்டு அவங்க பாட்டுக்கு நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவா அப்படியே அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. கீழே குடிச்சு டக்குன்னு பேண்ட்டையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு கையில் ஒரு பக்கம் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் வந்துட்டு கையை அப்படியே முறுக்கிட்டு நிற்கிறாரு. அப்படியே உன்னை விடவே மாட்டேன்னு திரும்ப ஆரம்பிப்பார் பாருங்க. அதோட ஹீரோயினா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அங்கேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் வேண்டாம், கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை ஹீரோவை பின்னாடி பக்கமாக பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார். பிடிங்க அவளை சும்மாவே விடமாட்டான், அவளை இன்னைக்கு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, விட்டா போதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு அவங்க போகும்போது இப்போ என்ன நினச்சிட்டே போவாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு மேலே வந்துட்டு அவன் மேலே உள்ள கோவத்தில் கேக்கு தூக்கி கொட்டலான்னு பார்த்தா வேற ஒரு ராங்கான பர்சன் மேலே கொட்டிட்டேன். அதோட பேண்ட்டை வேற ஒரு ராங்கான பர்சனை வந்து பேண்ட்டையும் பிடிச்சி இழுத்துட்டேன். இதுக்கும் மேலே நான் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன், அதுவும் ஒரு ராங்கான பர்சனோட ஸ்டே பண்ணிட்டேன். எல்லாமே கர்மா தான் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே வேற நினச்சிப்பாங்க. வேலையும் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அச்சோ இப்போ இப்படியே அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. பல விஷயம் போராடி ஒரு வேலைக்கு வந்து கிடச்சா அந்த வேலையை வந்துட்டு இந்த மாதிரி போயிடுதே, நம்மள அறியாமல் கோவம் வந்து போயிடுது, இனிமேல் அந்த வேலைக்கு போகக்கூடாது, வேறு வேலையை தேடணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த நைட் டைமில் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற இடங்களுக்குலாம் அங்கே போயிட்டு வேலைக்கு செல்லலாம்னு சொல்லி சேர்ந்துருவாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்க சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஹெட்லைன் நியூஸாகவே போயிட்டுருக்கோம். அதாவது ஹீரோ வந்து ஒரு பெரிய செய்வோம், அவரோட 28th பர்த்டே அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அவரோட பேண்ட்டை பிடிச்சி இழுத்து, ஒரு ஹெட்லைனா இது, ஒரு பேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டா. அதனால் ஹீரோ வந்து அந்த சிஓ வந்து சரியான கோவத்தில் இருக்காரு. இவ்வளோ லைஃப் டைம் நான் பார்க்கவே கூடாது, பார்த்தா அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான கோவத்தில் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய சிஓக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஹெட்லைனை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயின் பார்த்துருவாங்களா, அவங்களுக்கு திரும்ப ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிரும். அச்சோ எங்கே போனாலும் இது என்னை விடாது போலையே, திரும்ப திரும்ப இந்த நியூஸ் துரத்திக்கிட்டே வருது, இவ்வளோ பெரிய சிஓ பேண்ட்டையவா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, பதறிட்டே நிற்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ அவரோட படையோடு திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடுவார். இதனடா வம்பா போச்சு, திரும்பவும் இவனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த டேபிளுக்கு பக்கத்து டேபிள் இருக்கலாம், அதில் யாரும் இருக்க மாட்டாங்க, உடனே டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருக்காரு, அவரோட ஆளுங்களெல்லாம் போங்க நீங்களாம் என்ன வேலையை வந்தீங்களோ அதை பாருங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினா என்னது இது, கடவுள் வேணும்னே எனக்கு ஒருத்து விட்றாரா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். இப்போ இந்த இடத்த விட்டு நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது, அவன் மட்டும் திரும்ப என்ன பார்த்தானா அவ்வளோதான், என்னை தொலைச்சி கட்டிடுவான், இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடும்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சிருவாரா, இப்போ அவனுக்கு தெளிவாக இருக்க மாட்டான். ஸோ இதான் சரியான நேரம், பூனை மாதிரி மெதுவாக போயிடுவோன்னு சொல்லிட்டு கையை அப்படியே பூனை மாதிரியே வச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்தெல்லாம் நினைப்பாங்க. டக்குன்னு ஹீரோ பார்த்துருவார், அவருக்கு சரியாக கூட தெரியாது ஹீரோனோட ஃபேஸ். டக்குன்னு என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி ஹீரோயினை எடுத்து மடியில் உட்கார வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வார்னா, அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டார்ல, இன்னைக்கு ஒரு நைட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிக்கிறார். உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, இது ஒத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்
அவங்களுக்கு வந்து பணம் தேவையாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இப்போ அமௌண்ட்டும் ஹீரோ வந்து கேட்பார். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க 50,000 அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு அமௌண்ட்டையும் சொல்லுவாங்க. டீல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அவ்வளோதான் அந்த வேலையை அவங்க டக்குன்னு ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொமான்ஸ் ஆகிடுது. மறுநாள் காலையில் எஞ்சி பார்க்கும்போது ஹீரோன் வந்து முழிச்சிருவாங்க. முழிச்சோன்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் அவங்க பார்ட் டைமாக வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியில் இப்போ ஒரு வேலை வேறு அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூக்கு வேறு போக வேண்டியது இருக்குது, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறாங்க, குளிக்கலாம் மாட்டேங்கிறாங்க. உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதோட என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு செக் எழுதி வச்சிருக்காரு. ஹீரோன் வந்து தூங்கிட்டு இருக்கனால செக்கில் வந்து அவங்க 50,000 கேட்டாங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு 49,075 அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் அப்பாக இல்லாமல் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஹீரோன் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, ஓ இந்த அளவுக்கு அவன் இது கொடுத்துருக்கானா, அப்போ நம்ம அவனுக்கு வந்து பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்துட்டு 50யாக அவங்க கணக்கு பண்ணுறாங்கல்ல, அதனால வந்துட்டு இப்போ இவர் இது மாதிரி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு அந்த அமௌண்ட்டுக்கான பேலன்ஸை மிச்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹேண்ட்பேக்கில் உள்ள சில்லற சேஞ்ச் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் எடுத்து அவர்கிட்ட வச்சுட்டு அவங்க பாட்டுக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி சில்லற இருக்குல்ல, அந்த மாதிரி சேஞ்ச் இருக்குது. ஹீரோக்கு பார்த்தோன்னா கோவமாக வருது. எனக்கே சேஞ்ச் கொடுத்துட்டு போயிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துட்டு இருப்பாரு. அமௌண்ட் பத்தாது, அப்பாவோட சர்ஜரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த வேலை எனக்கு கண்டிப்பாக தேவை, நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஓடிட்டு இருப்பாங்க. வாங்கின லேட்டாக வந்ததுனால அவங்கள யாரும் கூப்பிடவே இல்லை. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஒரு சேரில் போய் அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்களா. ஏன்னா அது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும், யாருமே கூப்பிட மாட்டேறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு டெலிவரி பாய் வருவார். அந்த டெலிவரியை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வரும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் இதை நம்ம வாங்கிட்டு நம்ம போய் டெலிவரி கொடுக்குற மாதிரி, அதாவது யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பேசி அப்படியே ஏதாவது பண்ணிடலாம், வேலைக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. டெலிவரி பாய் கிட்ட இருந்து கையிலேருந்து வாங்குவாங்க. அங்கே ஒரு வில்லி பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு ஹீரோன் கையிலேருந்து அதை வாங்கிடும். வாங்கினோன்னா, ஓ நீங்கள் என்ன வேலை பண்ணுற, அன்னைக்கு ஹீரோவோட 28th பர்த்டே அப்போ அந்த பார்ட்டியில் வந்துட்டு அவன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட பொண்ணு தானே நீ, அந்த அளவுக்கு ஜீனியஸான பொண்ணு தானே நீ, இப்படி ஒரு பார்ட்டியில் இப்படி நடந்துக்கிட்டவ இங்கே எதுக்காக வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு மாதிரி குத்தாலாக பேசிகிட்டே இருக்குமா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோன் வேறு ஹீரோவோட முதல் நாள் இருந்துட்டு வந்திருக்காங்களா, அவங்க காலத்தில் ஒரு காயம், அந்த காயத்தை வச்சு தானே ரொம்ப ஈஸியான இடத்துல ஈஸியான காயம் வேறு. அதோடு வந்துட்டு இதை பார்த்தோன்னா, ஓஹோ இந்த மாதிரி அப்போ லாஸ்ட் நைட் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் என்ன அது சம்மந்தமான திங்ஸ் எதுவும் ஆர்டர் போட்டிருந்தியா, இன்னும் உனக்கு இங்கே வேலையே கிடைக்கல, அதுக்குள்ளே இங்கே டெலிவரி வாங்குற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் ஹீரோனை மட்டமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த பார்சலே கிடையாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வேற யாராவது வச்சுருப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அந்த வில்லி பொண்ணு வேறு ஓப்பன் பண்ணுமா, இன்னைக்குன்னு பார்த்து யாரோ அவங்க சொன்ன மாதிரியே தான் ஆர்டரே போட்டிருக்காங்க. அந்த திங்ஸ் வந்தோட அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே, நீ வந்து இந்த மாதிரி வேலை தேடி வர்றது வேலை பார்க்க கிடையாது, இந்த மாதிரி உன்னை நீயே வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கியா, உனக்குலாம் கொஞ்சம் கூட வைக்க இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி இது பாட்டுக்கு ஹீரோனை பேசும். ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி வந்து முதல் நாளே இப்படி தன்னை அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு அவங்களோட திங்ஸையே அவங்கள்ட்ட வச்சு அவங்கள்ட்ட இது பண்ண உடனே என்கிட்டயே நீ இந்த மாதிரி நடந்துக்கிற, நான் அதே என்ன பண்ணு ஹீரோனோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். இப்போ 2 பேருமே பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க தலை சாஞ்சு தானே இருக்கும், ஏன்னா முடியை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்கும் போது அந்த லெஃப்ட் சைடு இழுத்தா லெஃப்ட் சைடு சாஞ்சு தானே இருக்கும். அந்த மாதிரி சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுவார். அவர் தானே செய்வோம், அவரோட கம்பெனிக்கு தான் ஹீரோயினே வந்திருக்காங்க. அவர் வந்தவுடனே இப்போ எல்லாருமே அங்கே சுற்றி நிற்கிறவங்களாம் அந்த சண்டையை விலக்கி விடாமல் வேடிக்கை பார்த்துட்டே நிற்பாங்க. அதுவும் உட்காந்து அவங்கவுங்க வேலை பார்க்குற இடத்துல உட்காந்துட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தோடனே எல்லாம் பயந்து போய் எஞ்சி நின்றுட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ வந்து சத்தம் போடுவார், இப்போ நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பாங்களா. அதுவும் சாஞ்ச மண்டையோட ஹீரோ திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஹீரோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துட்டு அந்த பக்கமாக திரும்பி நின்றுப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. என்னடா இது இவன் திரும்ப இங்கே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதோடு வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வெள்ளி பொண்ணு டக்குன்னு நேராக ஹீரோ கிட்ட போகும். அவர் எதுவுமே கேட்க மாட்டார். என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இவன் அவங்களோட பர்சனல் விஷயத்தை நான் பேசுகிறேன் நினைக்காதீங்க, என்னது ஹீரோட பேண்ட்டை வந்ததில்ல அந்த பர்சனல் விஷயம் தான், அந்த விஷயத்தை நான் பேச நினைக்கிறேங்க. அன்னைக்கு உங்களை அந்த மாதிரி அவமானப்படுத்துறாள், அவள் இங்கே வந்திருக்கா, உங்களை மட்டும் அவள் அந்த மாதிரி பண்ணல, அவளே ரொம்ப மோசமானவ தான், இன்னைக்கு தான் வேலை தேடி வந்திருக்கா, ஆனால் வரும்போதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்டு இந்த மாதிரியான பொருளெல்லாம் இங்கே வர வச்சு இந்த மாதிரி வேற பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் அவள் இங்கே ஐடியாவில் வந்திருக்கா, அவள் ரொம்ப மோசமானவ, நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடக்க நான் விடவே மாட்டேன், அதனால தான் அவன் மண்டையை பிடிச்சி நான் இழுத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இது கதையாக சொல்லிட்டு இருக்கோம். காட்டு திரும்ப இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி திட்டு வர உடனே ஹீரோன் திரும்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ மூஞ்சிலெல்லாம் முடியெல்லாம் கலைஞ்சு கிடக்கும். உடனே அந்த முடியெல்லாம் அப்படி ஒதுக்கி விட்டுட்டு ஹீரோ பார்த்து இப்படி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்களா, ஓ நீயா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்,
என்னோட ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். ஹீரோனுக்கு இப்போ திரும்ப கடுப்பாக இருக்கும். அந்த வில்லி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ போன உடனே அவன் வந்து வேலையை விட்டு துரத்த போகிறான், அவளுக்கு வேலை கிடைக்காம அவமானப்பட்டு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப குச்சியாக போயிடுது. இப்போ ஹீரோன் இங்கே வருவாங்களா, இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ராங்காக புரிஞ்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ நடந்த விஷயத்தை பற்றிலாம் எதுவுமே கேட்க மாட்டார். அவங்க கொடுத்த சேஞ்ச் இருக்குல்ல அதை எடுத்து கொண்டு வந்து டேபிள் மேலே வைப்பார். இது என்னது இது, என்னை வந்துட்டு இந்த மாதிரி சில்லறை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படி இல்லை, நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கான பேலன்ஸ் அமௌண்ட் நான் கொடுக்குறோம்ல அதுதான் கொடுத்தோன்னே இந்த பேலன்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறது, இந்த 12 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ கேட்பாரு. அது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க, இதை வச்சு 2 மீல்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உண்மையிலேயே கோவப்பட்டு எஞ்சி நின்றுவார். இப்படி பஞ்சாயத்தாக ஓடிட்டே இருக்கும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல வேக வேகமாக கதவை திறந்துட்டு வந்துருவார். வந்தவர் என்ன பண்ணார், ஒரு கையில் மெடிசன் ஒரு கையில் ஃபோன் இருக்கும். சார் நீங்கள் பாஸ் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் இதே நேரத்துக்கு மருந்தை கொண்டு வந்துரு, அதெல்லாம் சாப்பிட முடியாது போய் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ சொல்வாரா. உடனே அவர் என்ன பண்ணுவார், ஃபோனை கிட்ட காட்டுவார். பார்த்தா அவங்க பாட்டி ஃபோனில் லைனில் இருப்பாங்க. நீ வந்துட்டு மருந்து சாப்பிட மாட்டியா, உனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீ மருந்து டெய்லி நீ சாப்பிட்ணுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியா, நான் லைனில் வந்து உன்னை திட்டினா தான் நீ சாப்பிடுவே அப்படி இப்படின்னு பாட்டி படுக்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி திட்டத்தை கேட்டோன்னு பயங்கரமாக சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு பக்கம் திரும்பி நின்று சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், பாட்டி நான் வந்து வளர்ந்துட்டேன், இன்னும் என்ன சின்ன பிள்ளைய நினச்சி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ நான் மருந்து தானே சாப்பிடணும் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்துருவாரா. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு உனக்கு என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கா, என்னை பார்த்து நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பறா. இல்லை இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை, நான் தெரியாமல் சிரிச்சிட்டேன், எனக்கு அந்த டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நான் சிரிச்சிட்டேன், சாரி சாரி, உங்களுக்கு நான் மருந்து சாப்பிட நானே ஹெல்ப் பண்ணுறேன் கொடுங்க, அந்த அது வேறு லிக்விடு டானிக் மாதிரி இருக்குது, உடனே அதை கொடுங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அசிஸ்டன்ட் கையிலேருந்து புடுங்குறன்ற பேரில் அப்படி நல்லா அதை பிதுக்கி விட்டுருவாங்க. அவ்வளோதான், அந்த மருந்து ஃபுல்லாக ஹீரோட மூஞ்சில் அப்படியே இதாகிடும். அவ்வளோதான். ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே கோவம், ஒரு எது பண்ணாலும் என்னை இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் கோவப்படுவாரா. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ இதுக்கான பனிஷ்மெண்ட் வேணால் நான் ஏற்றுக்கிறேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அவருக்குன்னு சாப்பாடு வந்திருக்கும், அந்த சாப்பாட்டில் நிறைய பச்சை மிளகாலாம் இருக்கும், அந்த பச்சை மிளகாவெல்லாம் பொறுக்கி எடுத்து தனியாக வை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக வைப்பாங்க, ஒரு ஸ்டிக்கை வச்சு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ நான் எடுத்துட்டேன் எப்போ சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இப்போ எனக்கு சாப்பிட்ற மைண்ட் இல்லை, நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு அங்கேருந்து வரும்போது கோவமாக வரும். அப்புறம் சாப்பிட விருப்பம் இல்லாதவன் எதுக்கு இப்போ இதெல்லாம் எடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டே வெளியே வருவாங்க. அந்த கதவை சாத்திடுவாங்க. ஹீரோ ஒரு ரூம் கதவை சாத்திட்டு வெளியே வந்தோடனே சாப்பிட விருப்பம் இதுக்காக என்ன அப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ஒரு மேனேஜர் இருந்தால் ஓவராக பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மட்டும் வேற ஆளாக இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் மூக்க ஒரே பஞ்சு தான் அப்படின்ற மாதிரி குத்துவாங்களா. பார்த்தா கரெக்டாக ஹீரோ கதவை திறந்துட்டு வந்துருவாரு. அவர் மூக்கு கிட்ட அவங்களோட கை வந்து நின்றுட்டு இருக்கும். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏதோ கேட்பாரு. உடனே ஹீரோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. உங்ககிட்ட அப்படிலாம் நடந்து பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுவாங்க. இப்போ ஹீரோயின் போனதுக்கப்புறமா கைண்டாக இருக்கா க்யூட்டாக இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சி ஹீரோ நினச்சி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ நேரம் அங்கேருந்து கிளம்புறவங்க நேரம் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் வருவாங்க. அவங்க அப்பா பக்கத்துக்காக வருவாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க, அந்த பணத்தை வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்பா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது பார்த்தா அவங்க அப்பா என்ன சொல்வார், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட்டே சரியில்லை, இங்கே நீ வந்து பணம் எதுவும் கட்டாத, இது வரைக்கும் நம்ம கட்டின பணத்துக்கே அவங்க எதுவுமே பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் பணத்தெல்லாம் கட்டிட்டேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் தான் கட்ட வேண்டியது இருக்கணும்னு. அவ்வளோ பணத்தை எப்படி கட்டின நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமாக கேட்கும் போது ஹீரோனுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு மாதிரி கொமட்டல் மாதிரி வருமா, என்னாச்சு எதுக்காக அப்படி இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்பாரு. இது எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே டவுட் வந்த உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு தெரியுமா, ஒரு பெரிய கம்பெனி, அது அவ்வளோ பெரிய சிஓ கிட்ட வந்துட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ எனக்கு அந்த சேலரியில் தான் வந்துட்டு நான் வந்து இந்த பணத்தையே கட்டினேன், ஸோ நீ அது மாதிரிலாம் சந்தேகப்படாத அப்படின்னா. அப்படி எதுக்கு உனக்கு குமட்டலாக இருக்குது, எதுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரி வேலையாக புதுசாக வேலை கிடச்சிருக்கு, அது பெரிய இடத்துல கிடச்சிருக்கு, டைமுக்கு சரியாக சாப்பிட முடியல, அதனால தான் வந்துட்டு வயிற்ற பெருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லவும், நீ இதை பற்றிலாம் நினைக்காதப்பா, நீ பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், மிச்ச பணத்தை நான் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரை சமாளிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல பசிக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சர்ஜரிக்காக பணம் கட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க எதுவுமே தனக்குன்னு செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ பணம், அதாவது பன்னு இருக்குல்ல, ஸ்டீம் பண்ண பன்னு இருக்குல்ல, அந்த பன்னு மட்டும் தான் அவங்க டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து உடம்பு அவங்களும் வீக் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்களா. அந்த வேலை அவங்க எல்லாரும் லஞ்சுக்கு எஞ்சி போவாங்க. ஆனால் ஹீரோன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டீம் பண்ண பண்ணை வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஹீரோ வந்து யதார்த்தமாக அவரோட கேபின்லேருந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து பன்னு சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துருவாரு. ஸோ நீ இதை தான் உன்னோட ஃபுட்டாக நீ எடுத்துக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். ஹீரோன்னு சாப்பிட்டு முடிச்சோம். இப்போ மற்றவங்களாம் லஞ்சுக்கு போனவங்களாம் வந்து உட்காந்துருவாங்க. இப்போ வந்துட்டு அந்த செக்ரட்டரி இருக்கார்ல, ஹீரோட அதாவது அசிஸ்டன்ட், அவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு பாஸ் வந்து லஞ்சு வந்து மீல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு, உங்களை வர சொல்கிறாருன்னு சொல்லும் போது எல்லா பொண்ணுங்களும் வாயை பொழுந்துருவாங்க. என்னடா இது, இப்போ வேலைக்கு சேர்ந்து 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பாஸ் இவளுக்கு மீல் ரெடி பண்ணி கூப்பிட்டுருக்காரா அப்படின்ற மாதிரி வாயை பொழுது உட்காந்துருப்பாங்க. ஹீரோனுக்கே புரியாது. மேடம் நீங்கள் ப்ளீஸ் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோனும் அங்கேருந்து எந்திரிச்சு வருவாங்க. இப்போ
இப்போ உள்ள வந்தோடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "இந்தா உனக்கு மீல்ஸ் இருக்கு. இத சாப்பிடுன்னு" சொல்லும்போது, "எதுக்காக இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இல்ல நீ எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்க, ஹேப்பியா இருக்க. அந்த மாரி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு வேலைங்களும் ஒரு நார்மலா நடக்கும். நீ உன்ன மட்டும் சந்தோஷமா இல்லாம மத்தவங்கள நீ சந்தோஷமா வச்சுக்கிற." அப்படி இப்படின்னு ஹீரோ காரணம் சொல்லுவாரு. புதுசா இருக்கு. இந்த மாரிலாம் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையே. எவ்வளோ வேலை பார்த்தாலும் யாருமே அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாரு, "அது ஒவ்வொரு ஆஃபீஸ்ல அந்த மாரி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம வேலை பார்க்குற இடம் எப்போ நிம்மதியா இருக்கணும்னா, அங்க வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப ஜாலியான மைண்ட்ல அந்த மாரிலாம் இருக்கணும். ஸோ நீ அந்த மாரி இருக்க. அதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரீட்." அப்படின்ற மாரி சொல்வாரா. ஹீரோனுக்கு இது வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து கஷ்டத்துல இருக்கா. அதனால தான் அன்னைக்கு அப்படி நம்ம கேட்டது கூட ஒத்துக்கிட்டான்றது அவருக்கு புரியுது. அதனால வந்துட்டு, "உனக்கு நான் ரிவார்டு குடுத்தே ஆகணும். அதாவது நீ வந்து இந்த ஆஃபீஸ்ல நீ இந்த மாரி பண்ற, வேலை பண்ற. நீ நல்லாவே சேர்ந்ததுலேருந்து நல்லாவே இருக்க. ஸோ உனக்கு ரிவார்டா வந்து 50,000 கிட்ட குடுக்க போறோம்னு." ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. என்ன அந்த அசிஸ்டன்ட்டே வந்து இப்போ முழிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோ இந்த மாரி சொல்றாருன்னு. அப்ப ஹீரோயின் வந்து, "இந்த மாரி பாலிசிலாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லன்ற" உடனே, "இல்ல நீ வந்துட்டு அதாவது நம்ம கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ இதே மாரி சாப்பிட்டுட்டு இந்த மாரி இருந்த அப்படின்னா அது சரி வராது. ஒர்க்கர்ஸ் ஹெல்த்தா இருந்தா தான் அந்த கேபிட்டல் வந்து நல்லாருக்கும். ஸோ நான் என்னோட கம்பெனிய நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்னா, என்னோட ஒர்க்கர்ஸ் யாரும் கஷ்டப்படுறத நான் விருப்பப்பட மாட்டேன். ஸோ நீ உனக்கு இவ்வளோ சம்பளம், உனக்கு இவ்வளோ ரிவார்டு, உனக்கு இந்த மீல்ஸ்." அப்படின்ற மாரிலாம் அவர் வரிசையா சொல்லிட்டே போவாரு. திரும்ப அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர்ட்ட திருப்பி பார்த்து கேட்பாங்க, "இந்த கம்பெனில இந்த மாரிலாம் ரூல்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வந்து இதுவரைக்கும் இப்படி இல்லையே, இவர் தானே புதுசா சொல்றாருன்னு யோசிப்பாரா. உடனே ஹீரோ இப்படி முறைப்பாரா, "ஆமாமா இருக்கு. நான் உங்கள்ட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே நான் இத உங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் பாஸ் சொன்னது கரெக்ட் தான்." அப்படின்ற மாரி அவரும் சொல்லிடுவாரு. போயிட்டு இப்ப அவர் குடுத்த சாப்பாடு இருக்குல்ல, அது நூடுல்ஸ் தான் இருக்கும். அந்த நூடுல்ஸ வேக வேகமா ஹீரோயின் சாப்பிடுவாங்களா, அவங்க சாப்பிடுறத பார்க்கும்போது ஹீரோக்கு பாவமா இருக்கும். அவங்க வேக வேகமா அத சாப்பிட்டுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப வேலை முடிச்சு வெளிய போம்போது, இப்ப அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, வேக வேகமா ஓடி வருவாரு. "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்ல கூப்பிட ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. என்னன்னு கேட்கும்போது, "இங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா சேலரி குடுத்துருவோம். ஸோ உங்களோட சேலரி வந்து அட்வான்ஸா உங்களுக்கு கிடைக்குது." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் டபுளா சந்தோஷம் ஏறிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு இப்ப இந்த கம்பெனி நம்மள கவனிச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா அது குஷி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்த உடனே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப அவங்க ரூம்ல தான் தங்கி இருப்பாங்க தனியா. அந்த ரூம் வேலை இருக்கிற இடத்துல பக்கத்துல ரூம் பார்த்துக்கிறாங்களா, அங்க தங்கி இருக்கும்போது பார்த்தா அவங்க வீட்டுக்கு வருவாங்களா, பார்த்தா அவங்க திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே இந்த வீட்டு ஓனர் இருக்காருல்ல, அவரை போய் கதவை தட்டுன்னு தட்டுவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன அங்கிள் எதுக்காக என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்பாங்க. என்ன வெளியே போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்? 1 மாசம் இல்ல 2 மாசமா பார்த்தா நீ வாடகையே குடுக்கல. நீ வாடகை கொடுக்காம ஓசியில இருக்கிறதுக்கு இந்த வீடு நான் உனக்கு கொடுக்க முடியாது. நான் என்னோட வீட்டை வந்து நான் வந்து விற்க போறேன். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கும். "இங்க பாருங்க அங்கிள், நான் 2 மாசமா நான் உங்களுக்கு வாடகை கொடுக்கதான். ஆனா எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சு. நான் கொடுத்துருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. "இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? எனக்கு தேவையே கிடையாது. இந்த வீட்டை வந்து நான் வித்துட்டேன். நீ என்ன பேசினாலும் ஒன்றும் வேலை நடக்க போறதே கிடையாது. நீங்க எது கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயின் பேச்சை காதுலயே வாங்காம என்ன பண்ணுவார், கதவை சாத்திட்டு உள்ள போயிடுவாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட கையில பணம் இருக்கு. அதை கூட அவர் கவனிக்கவும் இல்லை. ஹீரோயின் சொல்றது அவர் நம்பல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு வேலை இல்லாம இருந்துச்சுல, வேலை கிடைச்சிச்சு. 2 3 தடவை வேலை கிடைச்சிச்சு, வேலை போயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்து ஹீரோனை நம்பல. அவர் பாட்டு கதவை சாத்திட்டு போனோன்னு ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி இருப்பாங்கல்ல, ஹீரோ மட்டும் தான் ஆஃபீஸ்ல இருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நேரா கிளம்பி ஹீரோட ஆஃபீஸ்க்கே அவருக்கே தெரியாம போயிடுவாங்க. வேற ஒரு வழியா அந்த பக்கம் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்துட்டு சோஃபால அந்த பெட்டியை வச்சுக்கிட்டு அவங்க படுக்க படுத்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டயர்டா இருக்கும்னு. இப்போ ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் 2 பேருமே வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ ஒரு சத்தம் தான் போடுவார். சோஃபால வந்து உருண்டு வந்து ஹீரோயின் விழுந்துருவாங்க. உடனே ஹீரோ திட்டுவார், "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இதென்ன உன்னோட வீடா? உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்த பாக்குறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுவார். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "இல்ல அப்படிலாம் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட நான் தங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து திடீர்னு வந்துட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. நான் வேற ஒரு வீடு தேடுற வரைக்கும் நான் இங்க ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைச்சு தான் நான் இங்க வந்தேன். வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே இந்த அசிஸ்டன்ட் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, "நீங்க வேற எங்கேயாவது நான் முயற்சி பண்ணியிருக்கணும். இங்க இப்படி பண்ணீங்கன்னா இப்ப நீங்க பாட்டுக்கு தூங்குறீங்க. காலையில எல்லாரும் ஒர்க்கர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அப்ப எங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம இந்த கம்பெனில நல்ல சேலரி குடுக்கல. உங்களை எல்லாம் கவனிக்க தானே செய்றோம். ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? இங்க வேலை பார்க்குற பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி எங்க கம்பெனி வந்து பேர் இதாகணுமா?" அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருவாரு. "இல்ல நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. எனக்கு வந்து எங்க போறதுன்னு டக்குன்னு தெரியல. எனக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்." அப்படின்னு யோசிப்பாங்க. டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோ மேல யோசனை வந்துரும். கேட்பாங்கன்னா, "பாஸ் நீங்க வந்து ரொம்ப கைண்டு. நான் வந்து சாப்பிடாட்டி கூட நீங்க அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ், நிறைய இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட ஒர்க்கர்ஸ்க்காக கொடுக்குறீங்க. இப்ப உங்களோட ஒர்க்கர் நான் வந்து எனக்கு இப்ப வீடு இல்லாம நான் இருக்கேன். 1 நைட் வந்து நான் உங்களோட ஸ்டே பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் மாறி மாறி பார்ப்பாங்க. அவங்க மைண்ட்ல என்னவா ஓடும் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த
அந்த ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மீனிங்கில் ரொமான்ஸ் மீனிங்கில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்களா. உடனே பாஸ் என்ன பாஸ் அவளா அப்படி கேட்குறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வீடு இல்லைன்னு கேட்குறது தெரிஞ்சிருந்தும் அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னதை இவர் கேட்பார். உடனே ஹீரோவும் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுப்பார். சிரிச்சுட்டு சரி சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்க, நம்மளுக்கு தங்கறதுக்கு இன்னைக்கு இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பெட்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக அவர் பின்னாடியே ஓடுவாங்க. அப்படின்னு வந்துட்டு அவள் ஒரு நைட்டு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனசு, எனக்கு ஒரு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ண இடம் கொடுங்கன்னு கேட்குறது வந்து இவ திரும்பவும் நம்ம கூட வந்து பெட் ஷேர் பண்ண விருப்பப்படுறா. அதுவும் இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால சரி போனா போதும் ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருவாரு. இப்போ ஹீரோனு வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால பெரிய வீடாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஹீரோன் சுற்றி சுற்றி வருவாங்க. ஹீரோட மைண்டில் தான் வேறு மாதிரி இருக்குல்ல. அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெஷ் ஆகிட்டு டவலை மட்டும் கட்டிட்டு வருவார். இவர் இப்போ ஹீரோயின் இதுக்கு இடையில ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து கால் பண்ணுவார். அப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உள்ள பிரச்சனைக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கான இதுவும் கிடச்சிருச்சு, இன்னும் வந்து 30,000 வந்து தேவைப்படுது, அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது நீங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்களா டாக்டர், நான் பணத்துக்கு ரெடி பண்ணுறேன்னு. இல்லை அதை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் 30,000க்கு நான் எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ தான் திரும்பி இப்படி பார்ப்பாங்க, ஹீரோ வந்து டவலோடு வந்து நின்றுட்டு இருப்பாரு. அவர் வேற அங்கே வேற ஈரமாக இருக்கும் லைட்டாக. உடனே ஹீரோயின் வேற ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்களா, டக்குன்னு வழுக்கி போய் அவர்கிட்ட விழுவாங்க. சும்மா விழாமல் எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பேண்ட்டை பிடிச்சி இழுத்தாங்க அதே மாதிரி டவலை பிடிச்சி இழுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ ஹீரோ அப்படியே பார்த்துட்டு ஹீரோனோட பார்த்துட்டு கொஞ்சம் ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடும், உனக்கு இதே வேலையா அப்படின்ற மாதிரி திட்டவும் ஹீரோன் டக்குன்னு திரும்பி வந்துப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் எதையும் பார்க்கல, நான் எதுவும் செய்யலை, நான் செஞ்சதெல்லாம் தெரியாமல் பண்ணது தான், இது வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நினைப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதோட ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ நான் இங்கே வந்தது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். அதாவது ஹீரோட ரூமுக்கே அவங்க வந்துட்டு அங்கே போய் ஃபோன் பேசிட்டு ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு அந்த 30,000 வந்து கடனாக கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு ஒரு 30,000 வந்து கடனாக வேணும், நான் என்னோட சேலரியிலேருந்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்களா. ஒன்று ஹீரோ வந்துட்டு நினைப்பார், அப்போ இவ வந்துட்டு நம்மக்கிட்ட நெருங்கி பழகிறது வந்து பணத்துக்காக தான் வந்து பழகுறா, அது தெரியுது, நம்மளுக்கு அவள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவளுக்கு அந்த இருக்க மாதிரி தெரியல நமக்கு அப்படின்ற நினச்சவர் டக்குன்னு கோர்ட்லேருந்து அந்த 30,000 இருக்குது உனக்கு போதும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எனக்கு போதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் எடுத்து டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் எனக்கு பணம் கிடச்சிருச்சு, நான் வந்து பே பண்ணிடுறேன், சீக்கிரமாக அப்பாவுக்கு ஆரம்பிச்சிருங்க சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அங்கே நிற்க மாட்டார், அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதனால இப்போ ஹீரோன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. அவங்க வேலைங்களை அவங்க பார்த்துட்டே இருக்கும் போதே அவங்களுக்கு திரும்பவும் இதாக இருக்குது, ஏன்னா வர்ற பணம்லாம் சர்ஜரிக்காகவே போயிட்டே இருக்குது, அவங்களால எதுவுமே செலவே பண்ண முடியல. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, வர வருமானம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்ல, கொஞ்ச நாள் ஆகணும்ல எல்லாத்தையும் ஒரு செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேர்க்கறதுக்கெலாம். அதனால் ஹீரோனுக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன அவங்க நினச்சிட்டே இருப்பாங்கன்னா, அன்றைக்கி அவர் கொடுத்து என்னை பாராட்டி மீல்ஸ் கொடுத்துட்டாரு, இன்றைக்கி நான் ஸ்டீம் பண்ண தான் சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது ஹீரோக்கு நல்லாவே புரியும். டக்குன்னு இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, வேக வேகமாக இப்போ ஹீரோன் கிட்ட வருவார். வந்தவர் என்ன சொல்வார், இந்த மாதிரி ஹீரோ சொல்லியிருக்காரு, இங்கே வந்துட்டு உங்களுக்கு மீல்ஸ் ரெடியாக இருக்கணும்னு. திரும்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது நம்மளும் இங்கே இவ்வளோ நாள் வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது யாரும் எதுவும் நினச்சிக்க கூடாது, ஒர்க்கர்ஸ் கவலைப்படக்கூடாதுன்னு ஹீரோ நினைப்பாரு. டக்குன்னு இப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வார்னா, இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே இதுக்கப்புறமா மீல்ஸ் வந்து இங்கே லஞ்ச் வந்து இங்கே தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எல்லாருக்கும் குஷியாக போயிடும். ஒன்று ஹீரோனுக்கும் இதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்து அவங்களும் எல்லாரும் இப்போ கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. முதல் தடவையாக தோணும், இந்த மாதிரி பாலிசி இது வரைக்கும் இல்லை, இப்போ முதல் தடவையாக அவர் இந்த மாதிரி பாலிசி ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு எனக்கு என்னமோ எனக்காகவே அவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அதாவது இத்தனை வருஷமாக அந்த ஆஃபீஸ் அவன் நடத்துகிறான் கொள்கிறான், ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு அவர் கொடுத்தது கூட அவங்க பாதி நம்புனாங்க, ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புதுசாக இப்படி சொல்லும் போது